அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் நம்ம முதல்ல மாவு பொருட்களை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், லைட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா கலராக இருக்கும். ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கு கலராக ஆகிடும். இந்த கட்டி எல்லாமே நல்லா கையால் உடச்சி விட்டுட்டு சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்கை வச்சு நல்லா கலந்திங்கன்னா ஒன்று போல் கேக் வந்து சமமாக பொங்கி வரும். இப்போ அடுத்த ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து புதுசாக இருந்துச்சுன்னா தான் கேக்கு நல்லா பொங்கி வரும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடணும். முட்டையை ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுர பொங்க இதை வந்து நல்லா அடிச்சுக்கணும். அரை கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப்பு சுகர் வந்து பொடிச்ச சுகரை சேர்த்துக்கணும். பொடிச்ச சுகர் 1/2 கப்பு இருக்கணும். இந்த அளவுக்கு முட்டை பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ண சுகரை சேர்த்து அடிக்கலாம். ஒரு 3-4 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக எல்லா சுகரையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், ரீஃபண்ட் ஆயில். இப்போ வந்து இதில் ஜெல் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் கலர் சரியில்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இது லைட்டாக பிங்க் கலரில் இருக்குது, அதனால இன்னும் 2 ட்ராப்ஸ் நான் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ரெட் கலர் இருந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் கேக் வந்து நல்லாவே செவந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை 3 தடவையாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளேம் அடங்காத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டையோட ஃப்ளேம் வந்து அடங்கிடும். அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து பொங்கி வராது, சாஃப்டாகவும் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடைசி பேட்சை சேர்த்தாச்சு. விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கால் கூட நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ டின்னு ரெடியாக இருக்குது. பட்டர் பேப்பர் போட்டு மாவை அதில் வந்து ஊற்றிடலாம். நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு வைங்க. கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சிடலாம். 1/2 கப்பு விப்பிங் க்ரீமை எடுத்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீமை வந்து பால் மாதிரி இருக்கணும் ஊற்றும் போது. தயிர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விப்பிங் க்ரீம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் பீட் பண்ணாலும் அது நல்ல ஸ்டிப்பாக வராது. அதே சமயம் நல்ல சில்லுன்னு இருக்கணும் அப்படிங்கிற அப்போ தான் வந்து நல்ல ஸ்டிப்பாக வரும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் அப்படின்னா அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் கலந்து கடையில் விற்கும். அதை சேர்த்திங்க அப்படின்னா தான் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டிலே கூட ஐசிங் சுகர் வந்து ரெடி பண்ணலாம். இதில் வந்து ஒரு 50 கிராம் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். ரெட் வெல்வெட் கேக்குக்கு க்ரீம் சீஸ் சேர்த்தா தான் அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும்.
சில சமயங்களில் வந்து க்ரீம் சீஸ் சேர்க்கும்போது விப்பிங் க்ரீம் வந்து தண்ணியாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே தனித்தனியாக பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேச்சுலாவால். அடுத்தது நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து கேக் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறோம். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ரீமை பீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெளியிலே வச்சிங்க அப்படின்னா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் போயிடும். நான் வந்து வீட்டுக்காக இந்த கேக் செய்கிறதுனால போர்ட்லேயே வந்து க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். பாலில் சுகர் சேர்த்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி கேக்கை நனைச்சிக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இதுக்கு பதிலாக சுகர் சிரப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேக்கை வந்து 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். 3வது லேயரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீமை ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு, ஈவனாகவும் இருக்கும். நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ 2வது லேயர் எடுத்து வச்சிடலாம். அதே போல் பாலை சேர்த்துக்கலாம். பாலை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊற்றினாலும் கேக்லேருந்து தண்ணியாக வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. கேக் நனையிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ ஓரத்தில் வந்து கேக்குக்கு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே உள்ள கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணால் தான் வந்து கேக்கு நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைன்னா வந்து க்ரீம் வந்து மெல்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். சரியாகவே நமக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ண வராது. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுத்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு லேயரை நான் வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சுற்றிலையும் கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ நடுவில் கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியுதா, அதுலேயும் கேக் பவுடரை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ கேக்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.